தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை, பராபவ ஆண்டு ஆடி மாதம் 25ஆம் தேதி. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்னைக்கு திங்கட்கிழமை, அதனால் சோமவார பிரதோஷம். சிவபெருமானுக்கும் நந்தி தேவருக்கும் மிக மிக முக்கியமான ஒரு நாள். இன்றைய நாளில் விரதம் இருந்து சிவபெருமானையும் நந்தி தேவரையும் வணங்கினால் சந்திரனுக்குண்டான தோஷம் நிவர்த்தியாகும். இன்று சிவன் ஆலயத்தில் பச்சரிசி தானம் செய்வது நல்லது. இன்றைய நல்ல நேரம் காலை 6:15 மணி முதல் 7:15 மணி வரையிலும் மற்றும் மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரையிலும். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய கேட்டை மற்றும் அனுஷம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் செவ்வாயோடு சேர்ந்திருக்கிறாரு. ராசிநாதன் செவ்வாய் சந்திரனுடன் சேர்ந்திருப்பதனால் சந்திர மங்கள யோகமாக அமைகிறது இன்றைய நாள். மேஷராசி அன்பர்களுக்கு இன்று மனதிற்கு நிறைவான ஒரு நாளாக அமையும். பல மாதங்களாகவே இருந்து வந்த ஒரு விதமான மன உளைச்சல்கள் மற்றும் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். வெற்றியை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாகவும் அமைகிறது. இன்றைய நாளில் மேஷராசி அன்பர்களுக்கு காலை வேளையில் நல்ல செய்திகளும் வந்து சேரும். இன்று கணவன் மனைவி உறவு சிறப்பாக அமையும். பல நாட்களாக குடும்பத்தில் குழப்பங்களும் மற்றும் 7.5 சனியினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு இன்றைய நாளில் பிரதோஷத்தில் சிவபெருமானை வணங்கினால் சனி தோஷங்கள் நீங்கி மனதில் நல்ல ஒரு சந்தோஷமும் குடும்பத்தில் ஒற்றுமையும் காணலாம். பல நாட்களாக இழுபறியில் இருந்து வந்த வழக்கு விசாரணை போன்றவற்றிலும் நல்ல ஒரு மாற்றத்தையும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளும் இன்று வந்து சேரும். சிவன் ஆலயத்தில் பச்சரிசி தானம் இன்று சிறந்தது. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சஞ்சாரம் மனதளவில் நல்ல ஒரு திருப்தியும் பல நாட்களாக குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு விதமான மனக்குழப்பமும் நீங்கும். குடும்ப ஒற்றுமை ஓங்கக்கூடிய நாளாக அமைகிறது. ரிஷபராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானின் சஞ்சாரம் பிள்ளைகள் மூலமாக நல்ல செய்திகள் வந்து சேரும். இன்று சந்திர மங்கள யோகம் இருப்பதனால் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் முருகப்பெருமான் ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளலாம். சோமவார பிரதோஷமான இன்று மாலை நேரம் சிவபெருமானுக்கு உண்டான அபிஷேக பொருட்களை தானமாக கொடுக்க நவகிரகங்களினுடைய தோஷங்கள் நீங்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று குடும்பத்தில் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது. ரிஷபராசி அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியத்திற்கான உண்டான பரிகாரங்களுக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் அமையும். திருவாதிரை மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பரிபூரணமான மன நிறைவும் சந்தோஷமும் கிடைக்கும். பல மாதங்களாக உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பண பாக்கிகளை நீங்கள் கேட்டு பெறலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு உண்டு. இன்று மாலை நேரம் உங்களுக்கு மிகவும் சாதகமானது. பூமி சார்ந்த விஷயங்கள், குடும்பத்தில் பிரச்சனைகள் மற்றும் அண்ணன் தம்பியிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரம் நல்ல ஒரு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம். இன்றைய நாளில் உங்களினுடைய உறவுகள் மூலமாகவும் நன்மைகள் நடக்கும். பண வரவு மற்றும் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பாக்கிகளை இன்று நீங்கள் வசூல் செய்யலாம். சோமவார பிரதோஷமான இன்று குறிப்பாக மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் ஆஞ்சநேயரையும் நரசிம்மர் பெருமானையும் வணங்க இவர்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும். புனர்பூசம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இன்று சிவனை வணங்கலாம். கடகராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் உண்டு. ராசிநாதன் சந்திரன் 12ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது மனதில் நல்ல ஒரு நிறைவை தரும். குடும்ப ஒற்றுமை ஓங்கக்கூடிய நாளாகவும் அமைகிறது. இன்று கடகராசி அன்பர்களுக்கு பலராலும் பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அலுவலக ரீதியாக உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறலாம். குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு விதமான மன சோர்வு மற்றும் மனக்கசப்புகள் விலகும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வை பார்க்கலாம். இன்றைய நாளில் உங்களினுடைய
உறவுகள் மூலமாக நல்ல செய்திகளும் சுப செலவுகளும் காத்திருக்கிறது. கடகராசி அன்பர்களுக்கு இன்று நீண்ட நாளாகவே இருந்து வந்த குடும்ப சுமை குறையும். பிள்ளைகளால் மன நிறைவையும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம். சோமவார பிரதோஷத்தில் பச்சரிசி ஆலயங்களுக்கு தானம் செய்யவும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் நீங்கும். ராசிநாதன் சூரியன் 12ஆம் இடத்தில் இருப்பதும் சந்திர பகவான் லாபத்தில் இருப்பதும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரும். இன்று சந்திரனும் செவ்வாயும் லாபத்தில் இருப்பது மறைமுக எதிரிகளை வெல்லலாம். இன்று சோமவார பிரதோஷத்தில் நரசிம்ம பெருமானை பிரதோஷ காலத்தில் வணங்கி பானகம் நெய்வேத்தியம் செய்தால் கடன் பிரச்சனைகள் தீரும். சிம்மராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனியினால் ஏற்படக்கூடிய மனக்குறை விலகும். பல நாட்களாகவே நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு விதமான மன அழுத்தங்கள் தீரக்கூடியதாகவே அமைகிறது. இன்று கொடுக்கல் வாங்கலில் உங்களுக்கு இருந்து வந்த ஒரு விதமான மன சோர்வு தீரும். பல நாட்களாகவே உங்களுக்கு உங்களினுடைய குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக வரவேண்டிய பண பாக்கிகளையும் வரவு செய்யலாம். இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு ஆலய வழிபாடுகளும் மற்றும் அபிஷேக பொருட்கள் தானமும் சிறந்தது. கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த ஒரு விதமான மன அழுத்தங்கள் தீரும். இன்று உங்களினுடைய உறவினர்கள் மூலமாக பண பாக்கிகளை வசூல் செய்யலாம். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று கனவுகள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும். சோமவார பிரதோஷத்தில் நீங்கள் சிவபெருமானை வழிபாடு செய்யலாம். ராசிநாதன் புத பகவான் லாபத்தில் அமைந்திருப்பது வெற்றியை தரும். இன்றைய நாளில் கன்னிராசி அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த குழப்பங்களுக்கும் நல்ல தீர்வுகள் உண்டு. பல மாதங்களாகவே உங்களினுடைய குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு விதமான மன அழுத்தங்களும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்புகளும் விலகும். இன்று சோமவார பிரதோஷத்தில் நந்திதேவருக்கு அபிஷேகமும் நந்திதேவருக்கு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்வதும் சிறப்பு. துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருந்தாலும் மனதில் சந்தோஷங்கள் நிலவும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் செவ்வாயுடன் இருப்பது உங்களுக்கு மனதில் சந்தோஷத்தை தரும். அலுவலக வேலைகளில் இருந்து வந்த ஒரு விதமான மன அழுத்தங்கள் மாறும். குடும்பத்தில் பல நாட்களாக இருந்து வந்த மன போராட்டங்களும் தீரும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் எண்ணிய காரியங்கள் நிறைவேற விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யலாம். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு உண்டு. இன்று உங்களினுடைய பிள்ளைகள் மூலமாகவும் நன்மைகள் நடக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த ஒருவித மன அழுத்தங்களும் மனபாரங்களும் மாறும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் நந்திதேவரையும் வணங்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் செவ்வாய் கணவன் மனைவி உறவில் சின்ன மனக்குழப்பங்களும் சண்டை சச்சரவுகளும் வந்து போகலாம். ஏற்கனவே உடன் பிறந்தவர்களுடன் இருந்து வந்த மன போராட்டங்களுக்கு இன்று நல்ல தீர்வுகள் உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் மாலை நேரம் மிகவும் உகந்தது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களினுடைய அன்பையும் ஆசையையும் பெறலாம். இன்று சோமவார பிரதோஷத்தில் நீங்கள் சிவபெருமான் ஆலய வழிபாடும் மற்றும் சிவபெருமானுக்கு இன்றைய நாளில் நீங்கள் அபிஷேக பொருட்களை தானமாக கொடுப்பது மிகவும் நல்லது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு பொன் பொருள் சேருவதும் மற்றும் பெண்களுக்கும் இன்று உயர்வான நாளாகவே இருக்கும். சந்திரன் மற்றும் செவ்வாய் அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட இன்றைய நாளில் உங்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாளாகவே அமையும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று புதிய நண்பர்கள் மூலமாக சில மனக்குழப்பங்கள் வந்து போகும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி அர்த்தாஷ்டம சனியாக அமைகிறார். இன்றைய நாளில் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனின் சஞ்சாரம் உங்களுக்கு வேலையில் அலைச்சலை கொடுக்கலாம். பெண்களிடத்தில் பேசும் பொழுதும் பழகும் பொழுதும் கவனம் தேவை. அலுவலகத்தில் உயர் அதிகாரிகள் பெண்களாக இருந்தால் இவர்கள் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். திங்கட்கிழமை சோமவாரமான இன்று 7ஆம் இடத்தில் சந்திரன் மற்றும் செவ்வாய் இருப்பதும் 8ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் குரு பகவானின் சஞ்சாரமும் தனுசு ராசி நேயர்களுக்கு
சற்று மனதில் குழப்பங்களும் எதிரிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகளும் வந்து போகும். தனுசு ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த கனவுகளும் நிறைவேறும். குடும்ப பொறுப்பில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு இன்றைய நாளில் தீர்வுகள் உண்டு. சோமவார பிரதோஷமான இன்று சிவபெருமான் ஆலய வழிபாடு உங்களுக்கு நல்லது. குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இன்றைய நாளில் நீங்கள் பார்க்கலாம். இன்று மாலை நேரம் உங்களுக்கு மிகவும் உகந்தது. பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன போராட்டங்கள் உங்களுக்கு மாறும். இன்று மகர ராசி அன்பர்களுக்கு பிள்ளைகள் மூலமாக நன்மைகள் நடக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு விதமான மன கஷ்டங்கள் மற்றும் மன சோர்வு தீரும். இன்றைய நாளில் மகர ராசி அன்பர்களுக்கு காலை வேளையில் நல்ல செய்திகளும் வரலாம். உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு இன்றைய நாளில் நல்ல செய்திகள் வருவதோடு மட்டுமல்லாமல் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம். இன்று மகர ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. கும்பராசி அன்பர்களுக்கு குடும்ப சுமை குறையும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் பிள்ளைகளால் உங்களுக்கு நல்ல ஒரு மனதில் தெம்பும் உற்சாகத்தையும் பெறலாம். நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு உண்டு. கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களினுடைய குடும்ப சுமை குறையும். பெரியோர்களினுடைய பாராட்டுகளையும் ஆசீர்வாதங்களையும் பெறக்கூடிய நாளாக அமைகிறது. அவிட்டம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொலைந்த பொருள்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பல நாட்களாக தேடிக்கொண்டிருந்த பொன் பொருள் மற்றும் உங்களுக்கு முக்கியமான ஆவணங்கள் இன்று தேடும் பொழுது உங்களுக்கு பல நாட்களாக முயற்சி செய்த ஒன்று இன்று கைக்கு கிடைக்க பெறலாம். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று சோமவார பிரதோஷத்தில் விநாயக பெருமானையும் நந்தி தேவரையும் வணங்கி அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய சந்தோஷங்கள் நிலவும். மீனராசி நேயர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி செய்திகள் காத்திருக்கிறது. குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு விதமான மன சோர்வு தீரும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். இன்றைய நாளில் இந்த மீனராசி அன்பர்களுக்கு மனதளவில் இருந்து வந்த ஒரு விதமான சோர்வு தீரும். குடும்ப பிரச்சனைகளுக்கும் இன்று நல்ல ஒரு தீர்வை காணலாம். இன்று மாலை நேரம் உங்களுக்கு மிகவும் உகந்தது. கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வை பார்க்கலாம். இன்றைய நாளில் உங்களினுடைய பழைய கடன் பாக்கிகளை வசூல் செய்யலாம். அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளை சந்தித்து பிரச்சனைகளை பேசினால் தீர்வுகள் நிச்சயமாக உண்டு. இன்று உங்களினுடைய ஒரு மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் காலை வேளையில் விநாயகர் ஆலய வழிபாடும் மாலை வேளையில் சிவபெருமான் வழிபாடும் சிறந்தது. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.